எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much. Boys fans. First of all, என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I'm so grateful for the opportunity. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது it's unbelievable and I will never ever forget certain lessons that in life that he's taught me. அவங்க பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. பவிஷ், தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் பேர் ஐ குட் பாசிபிளி ஆஸ்க் ஃபார் மை டெபியூ இன் தமிழ். வெங்கி, ரம்யா, பிரியா, சித்தார்த், மேத்யூ, நிறைய பேர் இருக்குது, சரண்யா மேம், சரத் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் த டீம் behind the scenes, DOP Brito sir, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir, where are yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார், ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எங்கள் அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் it wouldn't have happened. So big thank you to my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாரும் காலை வணக்கம்ங்க. வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, நம்ம மீடியா எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்ட் எல்லா பட சம்மந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். ஓகேயா, இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது கேரண்டிங்க. அது ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தனுஷார் ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்த உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பரவாயில்ல. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை, என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அது சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக தனுஷார் பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலாக என்னென்னா, அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை, அப்படி ஒரு இன்னைக்கு இப்படி இருக்க பசங்களோட மனநிலையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். அது எப்படி ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாகவே அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டிருந்தேன் தெரியுமா, ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் எட் எமோஷனல் போட்டிருந்தேன்ல, இது ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் இப்படி இருக்காருன்னு பார்த்தா, அடுத்து கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். டெஃபினட்டாக அது பின்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் டெஃபினட்டாக இன்னைக்கு தனுஷார் இங்கே வர முடியல, பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார், ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1
ஆக்சுவலாக ரம்யான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில். ஓகேயா. அப்புறம் சித்தார்த், ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க. பவிஷ் இருக்கார்ல, பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு. ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும். சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 மூணு எடுத்திருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கேன் ஹோல்டு தட். அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணும்னா அதுதான் உதாரணம். மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனசார வாழ்த்துறேன். ஐ ரியலி ஃபெல்ட் இட். அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா எனக்கு டைரக்டர் சாரை பற்றி தெரியும். உட்கார்ந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினார். அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா? அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு காட் ஷுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வந்து ராயலில் அசிஸ்டன்ட் டைரக்டர். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்குறது, டைலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது, டைரக்டர் சார் வாங்கிட்டு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார், சார் பண்ணுங்க சார் அப்படின்னா, சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுற என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான். ஸோ இஸ் வெரி குட். நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா அந்த எண்ணூர் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் மேத்யூ வரலையா? வரல. ஓகே. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பையனாக பண்ணது ஒரு நல்ல காமெடி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் she has already proved in Vishwasam, but இதில் one more time she has done a fantastic work. And பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டிலாக சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரம்யாலாம் அப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும். மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்த் சார் மாதிரியான விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார். இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்னதான் சென்சி கிட்டாக இருந்தாலும், என்னதான் ஒரு ஒரு கிட்டாக இருந்தாலும், என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோட வளர்ந்துருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்துருந்தாலும், ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசசிவ்ன்றது விடவே முடியாது இல்லை. அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதை ரொம்ப அழகா படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். அது பாருங்க, அதாவது எல்லாருமே மாடர்ன், அடிக்கடி சொல்ல மாடர்னா பண்ணணும்னு ஒரு காரில் டோரை மாற்றலாம், சீட்டை மாற்றலாம்,
ஸ்டீரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம். பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓடாது. அதனால வீலாக தான் இருக்கணும். எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி தான். அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது. அதை வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, அது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போது நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு. அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே தனுஷார் வந்திருந்தாரு இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக. அப்புறம் எனக்கு அதை போட்டு காட்டினாரு. நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பிரியங்கா மோகன் வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் கியூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட அதை கேமஃப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேல அப்படி ஒரு கும்முன்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். நான் ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷிங் தனுஷார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்கமாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போய்கிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி 21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும், இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும், எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும். அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும், வந்திருக்காங்க. ஐ விஷ் யூ அ கிரேட் லைஃப் in future, all of you. Okay, ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். Thank you, all the very best. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பத்தி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுவாங்க. ஹைதராபாத்ல போய் இறங்கினோன்னு ரகுவரன் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க. தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்போ வேற எங்கேயா செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷை பத்தி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்ப என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவாரு, இப்படிலாம் கேட்பாங்கல்ல, இந்த மாதிரிதான் என்கிட்ட கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமா என்னை கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட. ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்ல வந்து இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன். செட்ல வந்து பவிஷோட நடிக்கும் போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில பவிஷ படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னா படுத்தோன்னா, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி படு அப்படின்னாப்புல. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா மொமெண்ட்லயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனா போறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதுல நான் வந்து ரொம்ப ஒர்க்ல என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன். இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னொன்னு வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதை பத்தி பேசுறாங்க இல்லையா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணிதான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும், இத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு.
ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா 3 hours அனுப்புறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்றது, எப்படி வேலை செய்யறது. ஒரு டப்பிங்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம், ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும். இந்த படத்துல வந்து நான் பவிஷை பத்தி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு. இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம். அது பவிஷ் பண்ணிருக்காப்ல இதுல. அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதுல. அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்க நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ள சண்டைலாம் வரும். அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ. நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான். எங்க நீங்க பேசாதீங்க அப்படின்னு என்ன பிடிச்சி தள்ளி வச்சுருவாரு. நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ் கிட்டே பேசிட்டு இருப்பேன். நீங்க இன்னும் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொகேஷன்ல நடக்கும். ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, கடினமா உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையில இந்த மாதிரி ஒரு சூர்யா சொன்னதுதான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பெல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாம இந்த டீம் ஸ்ரேயாஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும். எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர் கிட்ட இருக்காங்க எல்லாரும். அதனால தனுஷ் கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையா உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் அ கிரேட் ஹிட். So my great wishes to all of you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இங்க மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் இருக்கீங்க. உங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம். இன்னும் ரொம்ப சரியலாக இருக்குது டு ஷேர் ஸ்டேஜ் வித் யூ கைஸ். அண்ட் செல்வராகவன் சார், கஸ்தூரி ராஜா சார், இங்கே டிடி மேம், ஐம் பிக் ஃபேன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் கைண்ட் வேர்ட்ஸ், மீன்ஸ் அ லாட். உங்களோட படம் இப்போ ரீசெண்டாக கூட குஷி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன், கல்ட் கிளாசிக்னு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு. ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய நன்றி தனுஷ் சாருக்கு. ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி, என்னோட டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க காரணம் சார் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவார். அதுதான் எனக்கும் நடந்தது. ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம். அஃப்கோர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சார்னு சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். அண்ட் நான் ஒரு டான்ஸர், சார் வந்து அதை பார்த்து தான் என்னை ஸ்பாட் பண்ணார். அவரை போய் மீட் பண்ணணும்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோட கேரக்டர் மோல்ட் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என் கேரக்டர் பற்றி சொன்னால் இட்ஸ் வெரி சாஃப்ட், ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு. அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு
அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது. அதனால அந்த கேரக்டரை ட்வீக் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றினார். மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. அண்ட் இன்னைக்கு விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே தட், விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் சார். உங்களுக்கே தெரியும், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். அவங்க இப்போ இல்லை, அவரோட முதல் படம் வெயில்ல இருந்தே நான் பெரிய ஃபேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார், மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் சார்னா சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் மற்ற பாட்டை ப்ரொமோட் பண்ணி நான் வந்து கோல்டன் ஸ்பேரோவை நான் ஆடின பாட்டையை ப்ரொமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வாட்டி. அண்ட் நீக் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம். இட்ஸ் அ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா, எமோஷன்ஸ் அண்ட் ஃபன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். February 21 அன்றைக்கி தேட்டர்ஸில் வருது. சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போவீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் டீம் நீக், என்னோட கோஸ்டார்ஸ். இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியும், இவங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் நடித்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் டிஓபி லியான் பிரிட்டோ சார் அண்ட் எடிட்டர் ஜிகே பிரசன்னா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அட்வைஸ் எல்லாமே நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன். அண்ட் என்டையர் முண்டபா டீம் அண்ட் அமேசிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரேயஸ் அண்ட் அஸ்வத். Thank you for always being there and for the amazing hospitality, and thank you Shreyas for making that call. Your call changed my life forever. அதுக்கப்புறம் அமேசிங் சிங்கர்ஸ், சுப்லாஷினி பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க. அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறது இஸ் சச் அ பிக் ஆனர். அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரிங் டு டூ தட் சார். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக மெமரபிளாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு, அண்ட் வித் அன் அமேசிங் டீம். ஸோ ஐ குடன்ட் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு. அண்ட் எவ்ரிபடி ஹியர், உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் எஸ் சூர்யா சார் ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ செல்வராகவன் சார் ஃபார் பீயிங் ஹியர், அருண் சார், ஷரண்யா மேம், ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபப்ளி தனுஷ் சார். அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, விச் இஸ் வை ஹீ ப்ராபப்ளி கால் மீ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க, ஃபார் வை? அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்தே எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் கேட்பாங்க, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி. ஸோ when it happened, I was literally in shock, because நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஹேஸ் கம் ட்ரூன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். And it was a wonderful experience working in the film. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மூவியாக தமிழில் I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, GV Prakash sir music. I don't know what better I can ask for. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு.
எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. பவிஷ் கூட தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் பவிஷ். ஐம் ஷோர் தி என்டையர் காஸ்ட் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன் த ஃபிலிம். பட் பவிஷ், ஐ ஹவ் டு சே தேங்க் யூ ஃபார் பீயிங் அ ஸ்வீட் ஹார்ட் தட் யூ ஆர். ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, ungaloda life changing call kaga thank you. That's about it. Thank you everyone for being here. Yeah. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நர்வஸாகவும் இருக்குது. எதாவது தப்பாக பேசிட்டு நான் மன்னிச்சிருங்க. நான் இப்போல்லாம் பேசுவேன், கொஞ்சம் வைலண்ட்டாக தான் பேசுவேன். பட் இங்கே கொஞ்சம் பனிமையாக பேச ட்ரை பண்ணுறேன். இங்கே டைம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் வெங்கடேஷ். இது வந்து என் முதல் மேடைன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லுவோம். சார் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எஸ்ஏ சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ராயன் டைம்லலாம் நான் டயலாக், அது நம்மளோட வேலை, டயலாக் சொல்லுவேன். வங்கி சொல்லாத அப்படின்பாரு. அண்டு அவரே ஃபோன் அடித்து எனக்கு வந்து இன்றைக்கி எல்லாம் ஓகே தானே விக்கி அப்படிலாம் கேட்பாரு. இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து நம்மளை வந்து அப்படி இது பண்ணுவது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். சரண்யா மேம், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அருண் விஜய் சார், தேங்க்யூ சார். ஜிவி சார், தேங்க்யூ சார். தமிழ் சார், விக்னேஷ் சார், ராஜ்குமார் சார், பிரிட்டோ சார், எல்லாருக்கும் லைனாக நன்றி. செல்வராகவன் சாருக்கு நான் இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நானே ஒருவனில் எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நடிக்கவும் வச்சார் ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ தேங்க்யூ சார். விஜயலட்சுமி அம்மா, கஸ்தூரி ராஜா சார், வணக்கம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவோம். அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்டுன்றது சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க, சினிமாவா நீ எதுக்கு நீங்கள்லாம் அப்படின்னு சுற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி என்னை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எங்கள் அப்பா. இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன எதாவது நடந்தால் கூட இருந்தாலும் அந்த காலேஜ் கொஞ்சம் முடிச்சிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் முடிக்கலை. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இங்கே நிற்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். செகண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நிறைய தெரியும். அண்டு எதாவது தப்புன்னு சொல்லி கைட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட்லாம் வேறு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் கோஸ்டார்ஸ் பவிஷ், மேத்யூ, ராபியா, அனிகா, ரம்யா, சித்தார்த், பிரியா. இந்த ஃபுல் ப்ராசஸாகவே எனக்கு ஜாலியாக ஆக்குனதே இவங்க தான். எனக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் என்னை ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே எனக்கு முடிஞ்சது இவங்களால தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரத் சார், சரண்யா மேம், நரேன் சாருக்கு நன்றி. அண்ட் பிரிட்டோ சார், இந்த மாதிரி ஒரு பாடிஸோட என்னை ஏதோ பார்க்குற மாதிரி காமிச்சதுக்கு நன்றி. காவ்யா மேம் தொலைன்னு கொடுத்து என்னை கொஞ்சம் குண்டாக்கி காமிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாக்கி சார், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக. ஜாக்கி சாரும் பிரிட்டோ சாரால் தான் ஃபுல் படமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்கு. அண்ட் பிரசன்னா சார், ஸ்ரேயஸ் சார், கபிலன் சார், அஸ்வத், ரமேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி. இன்னொன்று சுப்பிரமணிய சிவா அண்ணனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா திருச்சிட்டம்பலம் டைம்லேருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஜிவி சார், நீங்கள் எப்போயா நினச்சிருப்பீங்களா இந்த மூஞ்சிக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும்? எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா பாவம் சார் நீங்கள், சாரி சார், பட் அதுக்காக காரணமான தனுஷ் சாருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். பட் ஜிவி சார், தனுஷ் சார் காம்போவில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். உண்மையிலே சொல்கிறேன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
காரணமான தனுஷ் சார், நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். தனுஷ் சார்னால தான் நான் இங்கே நிற்கிறேன், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு கிடைச்சதே இல்லை. நான் 13 வயசில் நான் வந்து சைல்டு ஆக்டராக ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் சினிமா தான் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி ஏது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வழி காட்டினது தனுஷ் சார் தான். ஸோ தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்டு இன்னொன்று, ஒரே விஷயம் லைட்டாக மாறிடுச்சு. ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தானே. இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது, இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை, பட்டு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது எனக்கு தனுஷ் டைரெக்ஷனில் நடிக்க வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவர், தெரிஞ்சவன் தெரியாமலும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன் அவர்கிட்டேருந்து. அவர் இருக்கிற ஸ்பேஸில் வந்து லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணாலே நிறைய கற்றுக்க முடியும். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார், ஒரு 1000 தேங்க்ஸ். அண்டு என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சிற்றம்பலம்லேருந்து ராயன் வரைக்குமே எனக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு. நிறைய என்ன சொல்லணும் அவரை பற்றி, பட் இப்போதைக்கு முடிச்சிடுறேன். பட் தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் த பெஸ்ட் மென்டர் தட் ஐ குட் ஆஸ்க் ஃபார். அண்ட் எதா படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க சார். அண்ட் டைரெக்ஷன் டீம் பாண்டியண்ணா, விக்கி, ஸ்வேதா, குரு, சூர்யா, விஷ்ணு, ஏசிஸ், யுவா ப்ரோ, ஆர்ட் அசிஸ்டன்ஸ், எடிட்டர் அசிஸ்டன்ட் திருமலை, ப்ரொடக்ஷன் டீம் ஃபோட்டோ ஃப்ளட், மேனேஜர் அண்ணாஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு என் ஃப்ரெண்டு கென் ஒரு முக்கியமான காரணம். அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டே. அவன் சிரிப்பான், பட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். வாரஸ்கா, ரியாஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சங்கர் ப்ரோ, விக்கி, தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த படத்தோட பேக்போன் ஜி பிரகாஷ் சார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் தான் இந்த படத்தோட முதல் அட்ரஸ். அது கோல்டன் ஸ்பேரோ மாதிரி ஆரம்பிச்சதுல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். வாஸ் அ பிக் வைரல் ஹிட். இந்த படத்தோட பேக்ரவுண்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் ஜிவி பற்றி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு வந்து ₹1 கூட காசு வாங்கலை. எப்பவுமே வந்து தனுஷ் சார் வந்து காசு வாங்கி சொல்லும் போது இளமிச்சான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, இது வரைக்கும் வந்து ₹1 கூட காசு வாங்கல. கேட்கும் இல்லை, இது வரைக்கும் இனிமேல் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் ஆல்சோ வாண்ட் டு தேங்க் பிரியங்கா மோகன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் ஃபோன் பண்ணி கேட்டோம், நிறைய ஒரு சாங் இருக்குது பண்ணுறீங்களான்னு. இம்மிடியேட்டாக ஓகே சொல்லி வரலங்க, இம்மிடியேட்டாக ஓகே சொல்லி இம்மிடியேட்டாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. அண்ட் டி சாரோட ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் ரெஸ்பெக்டாகவும் வந்திருக்க இன்னைக்கு கெஸ்ட் எஸ்ஜே சார், ராஜ்குமார் சார், விக்னேஷ் சார், தமிழ் சார், and all other people who have come here. Thank you very much. Also, thank you to our Tamil theatrical partners, Red Jain, Murthy sir, and Rajana. Vandirukkanga nenikiren. Thank you sir. Arunidhi sir vandirukkari, is on the way. Thank you to him also sir. Nilavukku enmel ennadi kovam. It's a very fun-filled youngsters கான படம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேங்காக வந்து பார்க்குற மாதிரி படம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டார். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி கூட கூட்டிகிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு சொல்லுங்க. 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற டிராகனுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். 2 படமும் நல்லா இருக்கணும், 2 படமும் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். Both the films become 2 big blockbusters. Thank you.